அப்படி மைண்ட்ல கணக்கு பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க சீரியஸ் பொலிட்டிஷியனா வர முடியாது. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. குழந்தைய பத்தி இவங்க இவ்வளவு ஃபீல் பண்றாங்க அப்படின்னா குழந்தை இறந்ததை சொன்னதே இவங்க தான். இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயம் காயப்படுத்தும், நமக்கு குழந்தைய பத்தி சென்சிட்டிவ்னு தெரியும், இதை நீங்க சொல்லியிருக்கே கூடாது. யூ ஆர் டோட்டலி ராங். சார் நான் இது சொன்னதுக்கு காரணமும் சொல்லிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் இழப்புல இருக்கலாம், அவங்க வந்து அப்படியே அங்கேயே புதைஞ்சிடக்கூடாது. அப்படி நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதையும் எடுத்துக்கிட்டு இன்ஸ்பிரேஷனா இருங்க. எதுல இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க? தாங்கிட்டு தான் இருக்கோம். நீங்க இன்ஸ்பிரேஷன் சொல்றீங்கல, எதுல இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க அப்பனா? இவ்ளோ வன்மமா வரும், இவ்ளோ கொடூரம் பேசுவாங்கன்னு நினைக்கல சார். கண்டிப்பா கக்கியாச்சா என்ன வன்மம். இதுவும் நியாயம் தான். அதுக்கு இவ்வளவு மோசமாவா போறது? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சார் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம்ல. அதுக்கு ஒரு சி அதான் பிரச்சனையே. அதையும் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். கமெண்ட் ஆஃப் பண்ணா வியூஸ் வராது, வியூஸ் வராது. அதனால கமெண்டும் தேவை. இதை இல்லடா முதல்ல சொல்லணும். என்னமா இது? ஏமா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போனா கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. உங்களுக்கு அந்த ஹர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உங்களுக்கு பிரபல ஆகணும்னாலே ப்ராப்ளத்தை சந்திச்சு தானே ஆகணும். அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆகணும், ட்ரெண்ட் ஆகணும், எல்லாமே ஆகணும். அது எப்படி நடக்கும்? எங்களை மாதிரி ஆளுங்க ட்ரோல் பண்றதுனாலயும் மீம்ஸ் போறதுனால தான் நடக்கும். மேல சொல்றேன் கேட்டுக்க. ஆனா அந்த ட்ரோலும் மீம்ஸுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்களுக்கு ஃபேவராவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. உனக்கே நல்லா இருக்குதா? ட்ராலர்ஸால இது வரைக்கும் எல்லாருமே பெயின் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனால் ட்ராலர்ஸால பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் சார் நான். எப்படி 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 இந்த ட்ராலர்ஸால தான் டேரக்டர்ஸ்லாம் பார்த்து எனக்கு சினிமா வாய்ப்பு வந்திருக்கு சார். இப்போ சமீபத்தில் வெளிவந்த ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லாரும் போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நடக்கிறது என்னன்னா, நீங்க யாரெல்லாம் ட்ரால்றீங்களோ அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ரூட்டே நீங்க தானே பண்ணி கொடுக்குறீங்க சார். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்களால ஒருத்தர் வந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். இல்ல இது எங்க வந்து கொண்டு வந்து நின்றுருக்குன்னா, என்ன வந்து நான் மிகப்பெரிய நடிகர், என்ன மாதிரி யாருமே இல்லைன்னு ஒண்ணு. அப்போ நீங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, இவரை டம்மி ஆக்க வேண்டிய ஆளை நீங்க வந்து பெரிய ஸ்டார் ஆக்கி விட்டுருக்கு. சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க சார். எஃப்ஐஆர்ங்கிறதே வந்து காவல்துறைக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அது உண்மையா தப்பாங்கிறதே அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடு ஆர்குமெண்ட் கேட்பாங்க, விட்னஸ் எல்லாம் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கன்க்ளூஷன் வருவாங்க. நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே இவங்க தான் குற்றவாளி போர்ட்ரே பண்றீங்க. ஆனா அவன் நிரபராதின்னு வந்தாங்க 10 வருஷம் கழிச்சு உங்க சேனல்ல பார்த்தாலும் இவனை வந்து சைக்கோன் தான் காமிச்சிருப்பீங்க. ஐ எம் a கும்மி டான்சர் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐம் சங்கீதா. ரொம்ப மனசுடைஞ்சு சொல்றேன், ரீச்காக பண்ணல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? கலாச்சாரத்தை ஒரு கலை அழிய போகுதுன்னு நினைச்சு நான் ஆடின டான்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. வேற ஐடியில போஸ்ட் ஆகி அது மூலியமா ட்ரெண்ட் ஆனவனா. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ட்ரெண்டாக விரும்பல. அதுக்கப்புறம் ஏன் 2 சேனல்ஸ்ல போயிட்டு உங்களை பத்தி நீங்க கொடுக்குறீங்க? எனக்கு வேணான்னு சொல்றீங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வேலையை ஒதுங்கிட்டு போயிடலாம்ல. நீங்க நான் சொன்ன கலைய பார்க்கல. கலை பூரா கட்டட கலைஞர்கள். நீங்க வந்து ஊரெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம், கம்யூனிட்டி எல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம், உறுதிமொழி எல்லாம் கொண்டு வர வேண்டாம். சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு பேர் இருந்தாங்க இல்லையா, என்ன பிடிச்சி ட்ரால் பண்ணீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா இந்த மாதிரி? எதுக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும்? ஒரு கலை தாங்க வெளிய போகுது. பரம் என்ன நீங்க வந்த நீங்க இங்க நீங்க ஏன் ட்ரோல் பண்ணீங்கன்னு மட்டும் தான் எனக்கு இன்டர்வியூ ஏன் கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா அது என்னோட கலை வளர்க்கற கொடுத்தேன்னு அத டாபிக் அங்க செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. சார் அப்புறம் மறுபடியும் அவர் ஏன் உரிமை ஒரு எடுத்தீங்கன்னு क्वेश्चन கேட்டேன், அதுக்கு கரெக்ட்டான பதில் சொல்லல. நான் கலையை தான் வளர்க்கறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? நான் என் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன். என்னடா ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நிறைய இடத்துல தேடி இருக்கேன். யார் கேட்கணும்னு எனக்கு தெரியல. ஏன் இதை பண்ணீங்க யார்ட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. அழுறாங்களா? எங்க அம்மா சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலடா. என்னண்ணா? அடுத்தவங்கள காயப்படுத்தலாம், தப்பு இல்ல. This is an unwanted statement irrelevant to the current situation. வந்து வெறும் காயம் மட்டும் ஏற்படல, உங்களுக்கு புகழ் காயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்துச்சு. எந்த பயனும் இல்ல.
இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதே இடத்துக்கு போகணுங்கிறது ஓகேயா? எல்லாருக்கும் தெரிந்து இருக்கீங்களா? ஓகேயா? நான் ரிட்டர்ன் பேக் போறது தான் நான் விரும்புறேன். எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.